ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சீரிஸோட ஃபைனல் எபிசோட், அதாவது 39 40வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே ஆரம்பிச்ச பைச்சாவோட அட்டகாசம் இன்னும் முடியல. பைச்சா எல்லாரையும் அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்க. அடுத்து லூஜுவை ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுறான். லூஜு உயிருக்கே ஆபத்தான நிலைமையில இருக்கிற லூயா அங்க பாக்குறா. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. லூஜு அக்கா வேண்டாம் அப்படின்னு முதல் தடவையா அவள அக்கான்னு வேற கூப்பிடுறான். அதாவது நம்ம லூயாக்கு 9 வால் இருக்குல்ல, அத அவ மனசு வச்சானா இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கலாமா? லூஜு, இங்க பாரு, எனக்கு இருக்கிற ஒரே தம்பி ஒரே குடும்பம் நீதான். நீ இல்லாத இந்த உலகத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவன் கூட நான் மோதி பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடம்பு முடியாம நம்ம கொண்டு வர கீழே படுத்து கிடக்குறான். அவனாலையும் தடுக்க முடியல. ஆனா லூயா வேகமா ஏஞ்சிடுறா. ஏஞ்சு பைச்சா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. இந்த 9 வாரம் அடுத்து உனக்கு வரும், நீ சந்தோஷமா இரு, உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு பைச்சா கிட்ட ஒட்டு மொத்தமா சண்டை போட ஆரம்பிக்க. ஒரு கட்டத்துக்கு மேல பைச்சா இருக்கானே, அவனாலையும் தாங்கிக்க முடியல. பொத்துன்னு மயங்கி கீழே விழறான். ஆனா நம்ம லூயா காத்தோட காத்தா மறைஞ்சு அப்படியே காணாம போயிடுறா. அக்கா அப்படின்னு கத்திட்டே லூஜு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். இங்க இந்த சொர்க்கத்து ராஜா ரொம்ப சண்டை போட்டு அவரும் டயர்ட் ஆயிட, ஏன் இப்படி பண்ணீங்க, என் எதிரிய போயிட்டு என் அப்பான்னு இத்தனை 1000 வருஷமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஜின்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ, என்னை வெறுக்கிறேன்னு சொல்றதுக்கு தான் இங்க வந்தியா அப்படின்னு கேட்டுட்டே டக்குன்னு சொர்க்கத்து ராஜா எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு மந்திரத்தை போட ஜின்ஷு ஹோங்னி 2 பேருமே இந்த மந்திர வளையத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க. வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்தா அந்த பைஜா மயங்கி விழுந்தானே, திரும்பவும் எந்திரிச்சிடுறான். எத்தனை பேர் என்ன அடிச்சாலும் உங்க சக்தி எனக்கு சேர்ந்துகிட்டு தான் இருக்கு, என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்ல, உன்னை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு மறுபடியும் நம்ம குள்ளு ஏஞ்சிடுறான். சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி எங்க லூஜு நிக்கிறான்ல, அவனோட 9 வால் இப்ப அவனுக்கு வந்துருது. அதையும் காட்டி சண்டை போட ஆரம்பிக்க, நீங்க சண்டை போட போட உங்க எனர்ஜி எனக்கு தாண்டா சேர்ந்துட்டே இருக்கு லூசு பசங்களா அப்படின்னு பைச்சா அங்க இருந்து சிரிச்சுட்டே போறான். அங்க பின்னாடியே கொண்டு துரத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இங்க ஜின்ஷு பார்த்தா அந்த மந்திர கட்டவன் உடம்புல சுத்தினதுக்கு அப்புறமா நேரா வேற ஒரு உலகத்துக்கு வந்துடுறான். இது எந்த இடம் அப்படின்னு கேட்டு பாத்துட்டே இருக்க. பார்த்தா அங்க நம்ம ஜின்ஷு குட்டி பையனா அவனோட உண்மையான அம்மா அப்பா கூட சுத்திக்கிட்டு இருக்கான். ஜின்ஷு போய் அதை பாக்குறான். இது நிஜமும் கிடையாது, பொய்யும் சொல்ல முடியாது, என்னோட முழுக்க முழுக்க கற்பனை. இது நான் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு மனசுக்குள்ள யோசிச்சனோ அந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கு, இங்க நான் ஜாலியா இருப்பேன் போலயே அப்படின்னு ஜின்ஷு யோசிக்கிறான். குட்டி பையனா இருக்கிறான். கெமிலியா பூச்செடியை வளர்க்குறான். அப்புறம் அந்த கெமிலியா மழையில நனைய கூடாதுன்னு அதுக்கு காவல் காக்குறான். அப்புறம் கெமிலியா ஹோங்னியா மாறினதுக்கு அப்புறமா அவகிட்ட காதல்ல விழறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாழ்ந்து ஜின்ஷு அங்க இருக்கிற அந்த கற்பனை கதாபாத்திரத்து கூடயே ஒன்னா மாறிடுறான். ஹோங்னி எந்திரிக்கிறா. ஜின்ஷுவோட அந்த உலகத்துக்கு போயிடுறா. ஜின்ஷுவை இங்க காணுமே அப்படின்னு தேட ஆரம்பிக்க அவனோட நினைவெல்லாம் வெளியே இருக்கு. இவன் நினைவு ஏன் வெளியே இருக்கு அப்படின்னு ஹோங்னி உள்ள போயிட்டே பாத்துட்டு இருக்கும் போதுதான் ஜின்ஷு உள்ள போயிட்டு அங்க இருக்கிற நினைவு கூடயே ரொம்ப மெர்ஜ் ஆயிட்டான். அவனால இப்போதைக்கு வெளியே வர முடியாது, ஏன்னா அந்த உலகத்திலே அவன் வாழ ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு தெரியுது. ஹோங்னி பாக்குறா. பக்கத்துல போறதுக்கு ட்ரை பண்றா. அவளால போக முடியல. சோ அந்த நினைவை மட்டும் உள்ள அனுப்புறா. அதுல இருக்கிற எல்லா பாசமும் சக்தியும் உன்னை உடைச்சுக்கிட்டு வந்து சேரும், கண்டிப்பா உனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோங்னி பாத்துக்கிட்டே இருக்க. ஜின்ஷுவோட கைக்கு அந்த நினைவெல்லாம் போது ஜின்ஷு இங்க கண்ணை முழிச்சிடுறான். சுத்தி அப்படியே மந்திர கட்டா போடப்பட்டிருக்குல, கண்ணை முழிச்சிட்டு என்ன அநியாயம் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷு நேரா அவங்க அப்பாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இங்க எந்த ஹோங்னி காணாம போயிடுறா. அவளோட ஒட்டுமொத்த எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டாங்கிறதால மறைஞ்சு போயிடுறா. இங்க குன்லுன்கும் லூஜுக்கும் பைச்சா கூட சண்டை முடியல. பைச்சா நேரா சொர்க்கத்துக்கே வந்துடுறான். வாசல்ல எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு குன்லுன் மறுபடியும் உயிரை கொடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சொர்க்கத்து ராஜா அப்படியே குத்துயிரும் கொலையுயிருமா படுத்துக்கிட்டு இருக்க. நான் என்ன தப்பு பண்ணேன், அரக்க உலகம் தலைகெடுக்க கூடாதுன்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களை கண்ட்ரோல் பண்ண, அது தப்பான்னு கேட்க, அரக்கனுங்களும் யாரும் கெட்டவங்க கிடையாது, ஜஸ்ட் உங்களோட ரூட்ல இல்லாம வேற ஒரு ரூட்ல இருந்து வந்தவங்கிறதுக்காக அவங்கள நீங்க மோசமானவங்களா நினைக்கிறீங்க. அவங்க இருக்கிறதுனால எந்த ஆபத்தும் வரப்போறது கிடையாது, இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா அப்பயும் அவங்களை அடக்கி கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, இது ரொம்ப தப்புன்னு கையில வால் எடுக்க, என்ன அந்த அளவுக்கு நீ வெறுக்கிறியா அப்படின்னு சொர்க்கத்து ராஜா கேட்கிறான். இல்ல, நான் வெறுக்கல, ஆனா நான் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குன்னு ஜின்ஷு சொல்ல, அதை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன வெறுக்காம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொர்க்கத்து ராஜா அவரை அழிச்சிட்டு அங்கிருந்து அப்படியே மறைஞ்சு அழிஞ்சு போயிடுறாரு. இங்க பைச்சா இந்த 2 பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஜின்ஷு வந்துடுறான். உனக்கு இருந்தாலும் ரொம்ப தைரியம் தான் அப்படின்னு பைச்சாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, பைச்சா நீ மறுபடியும் திரும்ப வந்துட்டியா, இவ்வளவு ஸ்ட்ராங்கா வேற வந்திருக்க, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஜின்ஷு பாக்குறான். குன்லுனையும் லூஜுவையும் இங்க இருந்து போயிருங்க, உங்களால அவன் சக்தியை
தாங்க முடியாது, நான் பாத்துக்கிறேன்னு அந்த 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு பைச்சாவை அடிச்சிடுறான். பைச்சா ரொம்ப முடியாம கீழே படுத்து கிடக்குறான். அதுக்குள்ள குன்லூன் நான் தான் என் கையால இவனை கொல்றதுக்கு போக ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு ஜின்ஷு சொல்லிட்டு, உனக்கு ஒரு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஹொங்னி உன்ன ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா பார்த்தா, உன்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல, நீ ஒரு சாதாரண ஒரு பூவா இருந்த, ஆனா அது நீ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்ட. அப்பயே நீ பண்ண ஒரே ஒரு நல்ல காரியம் ஹொங்னிய பாத்துக்கிட்டது தான், அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. குன்லூன் அண்ணா போதும், இதுக்கு மேல இவங்கிட்ட பேசாத அப்படின்னு ஒட்டுமொத்தமா குன்லூன் பைச்சாவை அழிச்சிடுறான். அங்க அரக்கவால் பறந்துட்டு இருக்கு. இப்ப அதுக்கு இருக்கிற ஒரே வாரிசு நம்ம ஜின்ஷு தான். ஜின்ஷு அப்படியே ஒட்டுமொத்தமா அந்த வாலை கண்ட்ரோல் பண்ணிடுறான். சோ அந்த வால் அவனுக்கு சொந்தமானதா மாறிடுது. இப்போ அவனுக்கு எல்லா இடமுமே பொறுப்பானது அப்படிங்கறதால, ஏன்னா உடம்புல சொர்க்கத்து ரத்தமும் ஓடுது, அரக்க ரத்தமும் ஓடுதுங்கிறதால அவனால எல்லா உலகத்தையுமே வந்துட்டு கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதுக்கும் மேல போர் வேண்டாம், ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துலயுமே போர் கொஞ்சம் கொஞ்சமா நின்றுது. சோ போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம ஜின்ஷு வாளோட கீழ இறங்கி வந்துட்டு இருக்கான். குன்லூன் பாக்குறான், அண்ணா எப்படியோ ஆரம்பிச்சு இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு, எனக்குலாம் எந்த ஒரு குழப்பமும் இல்ல, நீ நம்ம ஊருக்கு வா, ராஜா பொறுப்பை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்ல லூஜு பாத்துட்டு இருக்கான். ஜின்ஷு நீங்க சொன்னீங்கல்ல, நீ போய் ஓ வழிய பாரு அப்படின்னு, இப்பதான் அப்படின்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது எனக்கு ஞாபகம் வருது. சோ நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், என் பாதையை தேடி போறேன் சார், தேங்க்ஸ் அப்படின்னு லூஜு கிளம்பி போயிட, நீ என் கூட வா, நான் உன் பொறுப்பை ஏத்துக்கோ அப்படின்னு குன்லூன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நான் அரக்கராஜா பொறுப்பை கூட ஏத்துக்கலாம்ல, அதனால அது சரிப்பட்டு வராது, நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், நான் எனக்குன்னு சில வேலைகள் இருக்கு, அதை பார்க்க போறேன் அப்படின்னு ஜின்ஷு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க நம்ம ஜின்ஷுவோட அசிஸ்டன்ட் எல்லாமே போச்சு, நடந்த போர்ல எல்லா கதையும் அழிஞ்சு போயிடுச்சு, ஒரு கதை கூட மிச்சம் இல்லைன்னு அழுதுட்டு இருக்க ஜின்ஷு அங்க வரான். உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன், வேற யாரும் எனக்கு அவ்வளவா தெரியாது, ரொம்ப எனக்கு க்ளோஸா நினைக்கல, நீங்க என்ன ரொம்ப க்ளோஸா நினைச்சீங்க, நான் போயிட்டு வர அசிஸ்டன்ட் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்க அசிஸ்டன்ட்க்கு கண்ணுல கண்ணீர் வந்துருது. எனக்கு கதை தானே வேணும் அப்படின்னு ஜின்ஷுன்னு ஒரு ஹீரோ இருந்தாரு, அவர் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சுட்டு அசிஸ்டன்ட் அழுதுட்டு இருக்கான். ஜின்ஷு நேரா கிளம்பி அந்த வாடின பூ இடம் இருக்கும்ல அங்க போயிடுறான். அங்க போய் உட்காந்துட்டு மறுபடியும் அழுதுட்டு இருக்கான். என்னோட விரலோட எலும்புல இருந்து நான் உன்னை உருவாக்குனேன், ஹொங்னி மறுபடியும் உன்னை நான் பார்க்காம விட மாட்டேன், நீ எங்க போயிருந்தாலும் சரி கண்டிப்பா என் கண்ணுல படுவ அப்படின்னு அழுதுகிட்டு இருக்க. இங்க நம்ம குன்லூனுக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. குன்லூனுக்கு முறைப்படி ராஜா பொறுப்பை கொடுக்குறாங்க. அவங்க அம்மா கையில இருந்து இந்த சீலை வாங்கிட்டு இதுக்கு மேல நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு குன்லூன் சொல்ல, இப்ப ஆத்மாக்கள்லாம் நம்ம லெமன் அப்புறமா அந்த பொண்ணு இருப்பாளே அவ்வளவு வந்திருக்கா, இவங்களும் நிக்கிறாங்க, குன்லூன் வாழ்க வாழ்கன்னு கத்துறாங்க. குன்லூன் அவங்களெல்லாம் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவர மாதிரி ஒரு ராஜா கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்துதான் வச்சிருக்கணும், நம்ம எல்லாரையும் ஒண்ணாக்கிட்டாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. குன்லூன் அவங்க அம்மா கிட்ட போறான். கடல் உலகம் தான் அவங்க உலகங்கிறதால இங்க எந்த டைம் வேஸ்ட் பண்ணாம அங்க போய் கடல் உலகத்தை பாத்துக்கோங்க, ஏன்னா அங்க ஆளுங்க எல்லாமே எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல அம்மாவையே போக சொல்றியா அப்படின்னு பயங்கரமா கோவமாயிட்டு இருக்கா சொர்க்கத்து ராணி. நீங்க பண்ண அட்டூழியம் அப்படி, என் அண்ணன் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் நீங்க தான், என்னைக்குமே அதை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு அவங்க அம்மா கதறி அழ ஆரம்பிக்கிறா. இங்க கடல் உலகத்துல ராஜா பொறுப்பை லூஜு ஏத்துட்டு இருக்கான். லூஜுவை பாக்குறதுக்கு குன்லூன் வந்துட்டு இதுக்கும் மேல எதிரிங்களா இருக்க வேண்டாம், சேர்ந்து செயல்படலாம்னு சொல்ல லூஜு பாக்குறான். இங்க பாரு, என்னோட அக்கா உன்னை லவ் பண்ணாங்கிற ஒரே காரணத்தினால உன் கூட ஜோடி போடுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து 2 நாட்டையும் நல்லபடியா பாத்துக்கலாம்னு லூஜு சொல்ல குன்லூன் சிரிச்சுட்டே வரான். எப்பவுமே ஒரு டோக்கன் வச்சு லூயா கிட்ட பேசுவான்ல, அந்த டோக்கனை கையில வச்சுக்கிட்டே அதுகிட்ட பேசிட்டு இருக்கான். உன் தம்பி வர ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான், நானும் போனா போதுன்னு பாத்துட்டு இருக்கேன், அப்புறம் கோவம் வந்துரும் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுல இருந்து எந்த ரிப்ளை வரலனாலும் அவன் கண்டுக்கவே இல்ல. சொல்றான், எப்படி நீ எங்கேயாவது பிறந்திருப்ப, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, உன்னை நான் தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன் லூயா, நீ என்கிட்ட மாட்டிதான் ஆகணும் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம ஹொங்னி மறுபடியும் அடுத்த பிறவி எடுக்கிறதுக்காக அந்த பாலத்து மேல நடப்பாங்கல்ல அதுல வந்துட்டு இருக்கா. அங்க இருக்கிற லேடி அவளை செக் பண்ணி பாக்குறா. ஒரு துளி ஆத்மா கூட அந்த பொண்ணு மேல இல்ல, ஆனா அப்பயும் இருக்கிற வில் பவர் வச்சு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. வாழணுங்கிற ஆசை இந்த பொண்ணுக்கு விடவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ பூமிக்கு போ அப்படின்னு அவளை அனுப்பி வச்சிடுறா. நம்ம ஜின்ஷு அந்த வாடின பூ இடத்தையே ரொம்ப அழகா மாத்திட்டு இருக்கான், எல்லா பூவையும் சரி பண்ணிட்டு இருக்கான். அங்க குன்லூன் வந்துட்டு அண்ணா நீ என்னதான் பண்ணலாம்னு ஐடியால இருக்கன்னு கேட்க, ஹொங்னி பூமியில இருக்காளா அப்படின்னு சொல்ல, நீயும் போறியா அப்படின்னு குன்லூன் சோகமா கேக்குறான். அவ இங்க எனக்கு எம்ப்ரஸ் ஆகுறேன்னு சொன்னா, அவளால இங்க இருக்க முடியல அப்படின்னா அவ எந்த இடத்துல இருக்காளோ அதை தேடி நான் போறதானே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நீ போயிட்டு வா அப்படின்னு குன்லூன் சிரிச்சுட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். பூமியை காட்டுறாங்க. நம்ம ஹொங்னி ஜின்ஷு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. இடம் ரொம்ப அழகா இருக்கு, ஏன்னா நீ இருக்கிறதால அப்படின்னு சொல்லிட்டு ஹொங்னி ஜின்ஷு கூடயே போயிட்டு இருக்க. இத்தனை வருஷம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒவ்வொன்னா அவங்க மறுபடியும் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஜின்ஷுவும் ஹொங்னியும் இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அதோட தான் இந்த சீரீஸ் முடிஞ்சுது. இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல அடுத்தடுத்து சூப்பரான நிறைய புது சீரீஸ் வந்துட்டே இருக்க போகுது. சோ இப்பவே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.